என்ன தூக்கம் வரலையா? ஏன் தாலாட்டு பாட போறியா? பண்ணுன தப்பெல்லாம் நினைச்சு மனசு தூங்க விடாம பண்ணுதோ? ஏய், மரியாதையா போயிரு. நான் இருக்கிற கடுப்புல எனக்கே என்ன பண்ணுன்னு தெரியாது. போ. அடிங்க, உதைங்க, கொல்லுங்க, இனி என்ன வேணுமாலும் பண்ணுங்க. ஆனா பேசன்னு முடிவெடுத்துதே நான் வந்திருக்கேன். பிறந்ததுல இருந்து எந்த தப்புமே பண்ணலையே. நம்ம தானே அவளை படிக்க வைக்காம தப்பு பண்ணா, பாசம் காட்டாம தப்பு பண்ணா. இப்ப அவ வாழ்க்கையே நெருப்புல தூக்கி எறிகிற மாதிரி ஒரு பெரிய பாவத்தை பண்ற இடத்துல வந்து நிக்கிறான். நம்ம 2 பேத்துக்கு அவ பொண்ணா பிறந்த பாவத்தை தவிர அவ வேற எந்த தப்பும் பண்ணதா தெரியலங்க. மத்த பொண்ணுங்க மாதிரி துணிமணி வேணும், நகை வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டாளா? படிக்கணும்னு தானங்க கேட்டா. நீங்க விடல, அதனால தானங்க தெரியாம போய் படிச்சா. படிப்ப கூட உங்களுக்காக அவ பாதியிலே நிறுத்திட்டா. உங்க தங்கச்சி பையன்தே மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க, சரின்னு சொன்னா. அவன் தப்பானவன் தெரிஞ்சும் கூட நீங்க யாரு சொல்றீங்களோ அந்த பையனவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. இதுக்கு மேல ஒரு பொண்ணு எவ்வளவுதாங்க விட்டு கொடுப்பா? தினமும் 4 ஊருக்கு போறீங்க, 1000 மனுஷங்களை பாக்குறீங்க. எல்லார் வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா நம்ம பூங்கொடி மாதிரி இருக்காங்களா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எல்லா வீட்டு பொண்ணுங்களையும் பாக்குறீங்கல்ல, அவங்கள மாதிரியா பூங்கொடி அராஜகம் பண்றா, அழிச்சாட்டியம் பண்றா? படிக்கணும்னு ஆசைப்பட்டதை தவிர அவ உங்க வார்த்தையை மீறினதே இல்லைங்க. அவளுக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க விட்டு கொடுத்துருங்க. ஏங்க எதுவுமே பேச மாட்டீங்க? என் அறிவு கண்ணை திறந்துட்ட ரஞ்சிதா. இத்தனை நாளா இவ்வளவு அறிவை எங்க ஒளிச்சு வச்சிருந்த? நான் இவ்வளவு மோசமானவனா, இவ்வளவு கேவலமானவனா? ச்சே, நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. ஏன் ரஞ்சிதா, இந்த மாதிரி நீ முன்னாடியே பேசியிருந்தா நான் திருந்தி மனுஷனா மாறி இருப்பேன். இப்போவும் ஒண்ணு கெட்டு போகல ரஞ்சிதா. நீ சொன்னதுக்காக அவ ஆசைப்பட்ட மாப்பிள்ளையவே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ இப்ப சந்தோஷமாயிட்டியா? போதுங்க, இது போதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்படியெல்லாம் நான் பேசுவேன் தானே நீ ஆசைப்பட்ட? பேசிட்டல்ல, சந்தோஷமா இருந்துச்சா? ஒழுங்கா இங்கிருந்து போய் தூங்கு. என்னங்க? என்ன நொண்ணுங்க? நீ என்ன பெரிய அறிவாளியா? எனக்கு புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஊர் உலகத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இந்த சிவசாமி யாருக்காகவும் எதுக்காகவும் தலை குனிய மாட்டான். அப்படி தலை குனிஞ்சா அவன் இந்த நிமிஷமே செத்து போயிட்டான்னு அர்த்தம். இங்க பார், பொம்பளைங்க எப்பவும் பொம்பளையா தான் இருக்கணும். இந்த ஆம்பளைங்க முன்னாடி நின்னுக்கிட்டு வாய் சவுடால அடிக்க கூடாது. இந்த கல்யாணம் நடக்கும், அதை யாராலையும் மாத்த முடியாது. கடைசி நிமிஷத்துல ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணலாம்னு நினைச்சியன்னா உன்னைய கொன்னு மூட்டை கட்டி கல்யாண மண்டபத்துல ஒரு இடத்துல வச்சுட்டாவது இந்த கல்யாணத்தை நடத்துவேன். உசுரோட இருந்து உன் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சியன்னா பேசாம போய் படுத்து தூங்கு. புரிஞ்சுதா? விடிய போகுது. கல்யாண மண்டபத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்ப நான் போய் அதை பாக்குறேன். உனக்கு இஷ்டம் இருந்தா வேலையை பாரு, இல்லன்னா உன் பொண்ணு கல்யாணத்துல கூட்டத்துல ஒரு ஆளா நின்னு அப்படியே எட்டி நின்னு பார்த்துட்டு போயிடு. இந்த பார், இதுக்கப்புறமும் உனக்கு கல்யாணத்தை நிறுத்தலாம்னு தோணுச்சுன்னா அது அப்படியே உள்ளுக்குள்ள முழுங்கிடணும். இப்படி இங்க வந்து நின்னு வாந்தி எடுக்க கூடாது, புரியுதா? சாவடிச்சிருவேன் வந்து நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு.
சிவசாமி, என்னப்பா இன்னும் தூங்குறியா? கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கலாம்ல? விடிய போகுதுல்ல, இன்னும் என்ன தூக்கம்? ஆ, சரி சரி. பொண்ணோட கல்யாணமாச்சே, தூக்கம் வருமா? அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, சமையலுக்கு வந்தவளை கொஞ்சம் சரிப்பா இருப்பா. நைட்டு டிஃபன்ல எதுவுமே சரியில்லை, எல்லாத்துலயும் உப்பா இருந்துச்சு. அத ஒரு வார்த்தை என்னன்னு கேளுப்பா. சரி, நான் கேக்குறேன், நீ போ. ஆ சரிப்பா, வரேன். ஏம்மா இங்க வா. சொல்லுங்க ஐயா. மல்லிகாவை பார்த்த? அவங்க சமையல் கட்டில இருந்தாங்க ஐயா. கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிங்க ஐயா. The subscriber cannot be reached at the moment. ஏன்பா இன்னும் 2 மணி நேரம் ஆனால் பொழுதே விடிஞ்சிடும். அது வரைக்கும் உங்களால் பொறுத்துக்க முடியலையா? எதுக்கு என் உயிரை வாங்குறேன் நேரம் கட்ட நேரத்தில்? வக்கீல் சார், ஆ? உங்களுக்கு எங்க நிலைமையே புரியல. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நாங்க எங்க அண்ணன் வீட்லயே பொண்ணு எடுக்க முடிவு பண்ணிருந்தோம். தாலி கட்டி முடிச்ச அடுத்த நிமிஷமே எங்க அண்ணன் மேல கோர்ட்ல கேஸ் போடணும். சொத்தை சரிபாதியா பிரிக்கணும், புரிஞ்சுதா? இந்த பாருங்க, இந்த சொத்து எங்க பேருக்கு மாறும்னு தான் நாங்க ஏகப்பட்ட கடனை வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த சொத்து மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆமாம், யார் நம்பி எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்கள்? எந்த ஜெயலலிதா 15 வட்டி 20 வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்கள்? ஐயோ கடவுளே, எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? போச்சா, மொத்தமும் போச்சா? ஏய், சொத்து வரலனாலும் பரவாயில்லடி. இப்போ இந்த கடன்காரங்களாம் யார் பதில் சொல்றது? ஐயோ, போச்சு போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. என் தலையில இடி விழுந்துருச்சே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. சங்கரு, The subscriber cannot be reached at the moment. Please try again later. ஐயோ, என்ன இது? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? ஐயோ கடவுளே. ஐயோ, இப்ப நம்ம என்னமா பண்றோம்? தெரியலையேடி. யாரு பூட்டிருப்பா? தெரியலையே சார், இப்படி பண்ணி வச்சிட்டானுங்க. யாருமா பண்ணிருப்பா? அதான் எனக்கும் தெரியல சார், ஏதாச்சும் யோசிங்க சார்.